தலைவர்கள் வரலாறு எபிசோட் 1. கர்ம வீரர் காமராஜர் வாழ்க்கை வரலாறு. தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய காலம் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெரும் தலைவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நல்லது செய்யும் அவரின் தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு அவரின் மறைவிற்கு பின்னர் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது. இந்தியாவின் மதிக்கத்தக்க 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் கிங்மேக்கராக போற்றப்படுபவர் காமராஜர். பிறப்பு காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் அவரை ராஜா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமாட்சி பிளஸ் ராஜா, காமராஜர் என்று பெயர் வர காரணமாகவும் அமைந்தது. ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி. காமராஜர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கி 1908ஆம் ஆண்டில் ஏனாதி நாராயண வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அடுத்த வருடமே விருதுப்பட்டியில் உள்ள உயர்நிலை பள்ளியான சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார். அவருக்கு 6 வயதிருக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்ததால் அவரின் தாயாரின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். விடுதலை போராட்டத்தில் காமராஜரின் பங்கு. டாக்டர் வரதராஜுலு நாயுடு, கல்யாண சுந்தர முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜேஆசப் போன்ற தேச தலைவர்களின் பேச்சுக்களில் கவரப்பட்ட காமராஜர் சுதந்திர போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஹோம் ரூல் இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாறிய அவர் பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸில் முழுநேர ஊழியராக 1920ஆம் ஆண்டில் தனது 16வது வயதில் சேர்ந்தார். ஒரு 1930ஆம் ஆண்டு ஜொன் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வேதாரண்யத்தை நோக்கி நடந்த திரளணியில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த ஆண்டே காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். மேலும் ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், நாக்பூர் கேடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் சென்னையில் வாள் சத்தியாகிரகம்